பிரீத்தி, பிரீத்தி, நீங்க கலக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல மாமியாருங்கிறத எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டிட்டீங்க. இன்னைக்கு சௌமியா கையில வீட்டோட மொத்த பொறுப்பையும் கொடுத்துட்டீங்கன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னா. கேட்டதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாமே ரொம்ப கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சித்தப்பா. வேணாம் அருண், இருக்கட்டும். சித்தப்பா, சந்தோஷமா கொடுக்குறேன். இதையும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? எடுத்துக்கோங்க. சுத்தமான நெய்ல செஞ்ச ஸ்வீட். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இந்தாங்க, வாய தரங்க. சாப்பிடுங்க. இந்தா. எங்களுக்கு யாரு லெட்டர் போட போறாங்க? சரி காட்டுங்க. ஆமாமா, எங்கிட்டு தான். வாங்க. அப்பா, அந்த லெட்டர் எனக்கு வந்திருக்கு. கொடுங்கப்பா. அது என்னோட இன்டர்வியூ கால் லெட்டர் தான். இன்டர்வியூ கால் லெட்டரா? ஆமா அப்பா, நான் ஒரு கம்பெனில ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கேன். என்ன சுமதி சொல்ற? நீ வேலைக்கு போறியா? பாட்டி, இன்டர்வியூ கால் லெட்டர்னா வேலை தானே செய்யணும். அப்ப கல்யாணம் எப்ப பண்ணிப்ப? உனக்குன்னு குடும்பத்தை அமைச்சிக்க மாட்டியா? எனக்குன்னு குடும்பத்தை அமைச்சுப்பேன். ஆனா அது இப்போ இல்ல. இப்போ நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கவும் விரும்பல. ப்ளீஸ். அப்பனா இதுக்கு அர்த்தம் நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும்தான் செய்வல? இல்ல, அது நீ செய்யறது எனக்கு பிடிக்கல. அப்பா எங்க தான் போனாரு? எப்பதான் வருவாரோ? அப்புறம் இந்த ஆளோட பேச்சு இப்போதைக்கு நிக்காத போல இருக்கு. அண்ணா, காசு கொடுங்க. என்ன பாக்குறீங்க? காசு எடுங்க. நான் எது காசு கொடுக்கணும்? உழைச்ச காசு சும்மா கொடுத்துட முடியுமா? நாங்களும் உங்களை மாதிரி கஞ்சூஸ் கிட்ட காசு வாங்கி தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். காசை எடு. அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க. காசு எடுன்னா. ஏய், ஏய், வேணாம். உங்க திருநங்கைகளுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? காசு கொடு, போயிடுறோம். முடியாதுன்னு சொல்றேன்ல, போங்க. அட, போங்க, போங்க. டேய், காசை எடு. காசு எதுவும் தர முடியாது. போயிடுறோம். போங்க, காசை அண்ணா. எடு. வந்துருவாங்க. சித்தி, நம்ம 2 பேரோட எதிரி ஒருத்தர் தான், சௌமியா. அம்மா அருணோட அன்புல முழுசா மூழ்கிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் இல்ல. சௌமியா ஒரு திருநங்கையா இருந்தும் அவளோட வாழ்க்கைக்காக அவளால போராட முடியும்னா, அப்ப நம்மளால ஏன் முடியாது? நம்ம எப்படி அவ்வளவு சுலபமா நம்மளோட இடத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? சித்தப்பா சரியா சொன்னாரு. நம்ம போராடியே ஆகணும். அந்த திருநங்கைக்கு அவளோட உண்மையான இடத்தை காட்டி நம்மளோட இடத்தை பறிச்சாகணும். இந்தம்மா, நீ வேணா பாரு, உன் இன்டர்வியூ ரொம்ப நல்லா நடக்கும். அதோட இந்த வேலை உனக்கு தான் கிடைக்கணும்னு நான் அம்மன் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ பாட்டி. நல்லா இருக்கும். இன்டர்வியூவை நல்லபடியா முடிச்சிட்டு வா சுமதி. கண்டிப்பா. தேங்க்யூ. மருமகளே, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வீடு வந்துருச்சு.
வெயிட்ல டிராப் பண்ணதுக்கு தேங்க்யூ வருண். வாழ்க்கை பூரா உனக்கு சேவை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம 2 பேர் வீடும் ஒன்னாயிடும். இப்போதைக்கு நான் என் வீட்லயே இறங்கிக்கிறேன். சுமதி, வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. உன்னால தனிமையை தாங்கிக்க முடியாது. தனிமைங்கிறது என்னோட சாய்ஸ் வரும். அதுவும் இல்லாம எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதை பகிர்ந்துக்க நானும் தயாரா இருக்கேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போறதில்ல. உனக்கே எல்லாம் புரியும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய், டேக் கேர். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். பாய். சரி, இப்பவே சொல்லிக் கொடு. சொல்லுன்னு சொன்ன. சொல்றேன் கேளு. இப்ப நான் தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன் சௌமியா. அது நிச்சயமா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சுதா? சரி, இப்போ நீ கணக்கு போட்டு இதுல எதெல்லாம் குறைக்க முடியும்னு பாரு. அப்புறம் இந்த பொருட்கள்லாம் கணக்கு போட்டு பைசாவை கொடுத்து அனுப்ப. சரி. அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இல்ல? இனிமேல் இந்த சாப்பாடு பொருட்களும் சௌமியா தான் ஆர்டர் பண்ணுமா என்ன? இவ இஷ்டத்துக்கு. நீ உன் லிமிட்லயே இருக்கிறது நல்லதுதான். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது என்னுடைய வீடு. இந்த வீட்டு விஷயத்துல நீ என்னைக்குமே தலையிடக்கூடாது. சௌமியா, முதல்ல அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. அப்பதான் இவன் வாயை மூடுவான். அக்கா, நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம்ல. நானும் இங்கேயே இருக்கேன். எந்த நேரத்துலயும் எது வேணாலும் தேவைப்படலாம்ல. அதனால அடம் பிடிக்காத சௌமியா. இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எதையும் சாப்பிடல. வீட்டுக்கு போய் கொஞ்சமாவது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். நான் தான் இங்க இருக்கேன்ல. நான் நல்லதா இருக்கேன் அருண். ஆனா அப்பா அருண் சொன்னதும் சரிதான். நான் வருண் சௌமியா வீட்டுக்கு போறோம். நீ இங்கே இரு. பாத்துக்க சுமதி. வா. சரி, எனக்கு ஃபோன் பண்ண. பிரீத்தி இவ்வளவு நேரம் ஆயும் வரல? இந்தாங்க மாமா லஸ்ஸி. தேங்க்யூ. பிரீத்தி எப்போ வருவா? போனவங்க யாரும் திரும்பி வரலையே. அந்த மகேந்திரன் இன்னும் சாகலல்ல, அப்படியே இன்னும் வரல. ஒரு பக்கம் நீங்க எல்லாரும் அவங்கள பார்க்க ஹாஸ்பிடல் போகல, அப்புறம் இங்க உட்கார்ந்துகிட்டு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீ எதுக்காக இப்படி பதற? நீ என்ன சொல்ல போற? நான் உன்கிட்டயா கேள்வி கேட்டேன்? நீ எதுக்காக இப்படி பயப்படுற? இல்ல, அது வந்து உண்மை என்னன்னு நீ சொல்லு சௌமியா. அதுக்கப்புறம் பாரு நான் உங்களுக்கு அவங்களுடைய தகுதியை எப்படி ஞாபகப்படுத்துறேன்னு. நான் உண்மையதான் சொல்றேன். நானே தான் தவறி விழுந்தேன். நீ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, வழக்கம் போல உண்மை என்னன்னு எனக்கு தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். போய் படுத்து தூங்கு. நீ நல்லா இருக்கல சிண்டு. இத பாரு சிண்டு, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு தெரியும் எனக்கு. ஆனா இந்த மாதிரி உதவி செய்யற அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய பையன் கிடையாது. அது புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட ரூமுக்கு போ.